அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில் வேர்ல்டு கப் 2024 ஃபைனல் மேட்ச் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு இந்தியன் டைம் பார்க்குறோம். நைட்டு 8 மணி. அவங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டைமில் வந்து காலையில் 8:30 10:30 ஆரம்பிக்காங்க. வந்து பார்புடாஸ் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ ஃபைனல் மேட்ச். ஸோ ஃபைனலில் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எல்லாத்தோட ஆசை. பார்ப்போம் யார் வின் பண்ணாங்கன்னா. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஃபைனல். நமக்கு தெரிஞ்சு எல்லோரும் நம்ம கிரிக்கெட் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் வரலாம் தான் வந்திருக்கும். நமக்கு இதுவரையும் ஃபைனல் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷனும் பார்த்துடலாம். கிரிக் பஸ் ஆப்பில் வந்து ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வரலைனாலும் சேம் லெவன் தான் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு டீமுமே மாற்ற மாட்டாங்க, அந்த லெவனை மாற்ற மாட்டாங்க. ஸோ வின்னிங் காம்பினேஷன் அப்படியே வந்து இந்த மேட்ச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. ஸோ அதனால் அது லாஸ்ட்டு பிளேயிங் லெவனே வச்சு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ யாராருன்னா இந்தியன் டீம் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிவம் துபே, பண்ட்டு, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், சிவம் துபே, பும்ரா, அவ்வளோதான். குல்தீப் யாதவ். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான். அவ்வளோதான். இந்த லெவல் தான் விளாண்டுருக்காங்க லாஸ்ட்டு. அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் லாஸ்ட்டு வந்தது ரீசா ஹென்ட்ரிக்ஸ், குயின்டன் டிகாக், மார்க்ரம், ஹென்ட்ரிச் கிளாசன், மில்லர், மார்க்கோ ஜான்சன், ஷம்சி, குயின்டன் டிகாக், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, அவ்வளோதான். ரபாடா, மஹராஜ், ஆண்ட்ரே நாட்ஜே. ஸோ இந்த லெவல் தான் விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த டீமை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ட்ரீம் ரவுண்ட் யாராவது நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது நம்ம கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில் நியூமராலஜி ப்ளஸ் அஸ்ட்ராலஜி ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணுறோம். ஸோ பார்த்துருவோம். இதில் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஒரு 7 பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் 4 பிளேயர்ஸ். ஸோ இதுலேயே நம்ம கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கோம் இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கணும். பட் ஆனால் அப்படி சொல்லவும் முடியாது. 4 பிளேயர்ஸ் நல்லா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ண டீமும் இருக்குது. ஸோ அதனால் மேபி இந்தியா தான் வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். இதுதான் இந்தியாவில் வந்து 7 பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 4 பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்கு. அந்த 7 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், பும்ரா, குல்தீப் யாதவ், ஜடேஜா. இந்த 7 பேர் தான். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரையிலும் குயின்டன் டிகாக், மில்லர், மார்க்கோ ஜான்சன், ரபாடா இல்லைன்னா மஹராஜ். இதில் மட்டும். ஸோ இதுதான். எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க சிவம் துபேவும் சுத்தமாக ஃபார்மில் இல்லை, விராட் கோலியும் ஃபார்மில் இல்லை. ஸோ 2 பேரும் ஃபார்மில் இல்லை. ஜடேஜாவும் பெருசு விக்கெட்டில் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற. ஆனால் இந்த இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க 7 பிளேயர்ஸ் இந்த 3 பிளேயர்ஸுமே வராங்க. பார்ப்போம் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுதான் மீண்டும் சொல்லிடுறேன். இந்தியாவில் வந்து ட்ரீம் லெவன் பிளேயர்ஸில் 7 பிளேயர்ஸ் வராங்க. 1 சூரியகுமார் யாதவ், 2 விராட் கோலி, 3வது சிவம் துபே, 4 அக்ஷர் பட்டேல், 5 பும்ரா, 6 குல்தீப் யாதவ், 7 ஜடேஜா. சவுத் ஆஃப்ரிக்காவில் குயின்டன் டிகாக் 8, மில்லர் 9, மார்க்கோ ஜான்சன் 10, 11th பிளேயர் வந்து ரபாடா, அப்படி இல்லைன்னா மஹராஜ். நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் இது. இதில் இந்தியன் டீம்லேயும் வந்து குல்தீப் யாதவ் செகண்ட் பவுலிங் அப்படின்னா குல்தீப் யாதவ் எடுத்துக்கங்க. ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு பதிலாக ரிஷப் பண்ட் எடுத்துங்க. ஸோ இதுதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா செகண்ட் பவுலிங்னா குல்தீப் யாதவ் எடுத்துங்க. இல்லை அப்படின்னா பண்ட் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா பண்ட் எடுத்துக்கங்க. இதுதான். ஸோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பார்புடாஸில் இன்றைக்கி நைட் 8 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் வேர்ல்டு கப் 2020 ஃபைனலுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பிளேயர்ஸ். ஸோ இவங்க தான் நம்ம கிரிக்கெட் 11 நியூஸ் சேனல் மூலிமா சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.